வணக்கம் மாணவர்களே, வரலாறு பாட வகுப்போடு இன்றைய தினமும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நான் உங்கள் ராஜு மனோகரன். தரம் 10 2026 ஆண்டு கற்கின்ற மாணவர்களுக்கான வரலாறு பாட காணொலியாக இது அமைந்திருக்கிறது. தரம் 10 ஆண்டை பொறுத்த மட்டிலே வரலாறு பாடத்திலே 10 அலகுகள் காணப்படுகின்றது. அந்த 10 அலகுகளும் சேர்த்துதான் 11ஆம் ஆண்டு வரலாறு பாட வினாத்தாளிலே வருகிறது. 11ஆம் ஆண்டை எடுத்து நோக்கின்ற போது 160% வினாக்கள் தரம் 10 வரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய தினமும் கூட தரம் 10 முதலாவது அலகான இலங்கையின் வரலாற்று மூலாதாரங்கள் தொடர்பான விடயங்களை இந்த காணொலி வடிவிலே நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையின் வரலாற்று மூலாதாரங்களை நாங்கள் நோக்கின்ற போது முதலாவதாக வரலாறு என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். வரலாறு என்பது கடந்த கால விடயங்களை கற்பது தொடர்பான விடயங்கள். நிகழ்காலத்தில் நின்று கொண்டு கடந்த காலத்தை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், கடந்த காலத்தை பற்றி நோக்குவோமாக இருந்தால், கடந்த கால வரலாற்றை திரும்பவும் கலந்துரையாடுவோமாக இருந்தால் இவை வரலாறாக கருதப்படுகிறது. வரலாறு என்பது கடந்த கால சம்பவங்களினுடைய தொகுப்பு என சொல்வார்கள். இவ்வாறு வரலாறு என்றால் என்ன என்பதற்கு எங்களுடைய அறிஞர்கள் ஏராளமான வரைவிலக்கணங்களை நமக்காக தந்திருக்கிறார்கள். இந்த வரைவிலக்கணங்கள் அனைத்தையும் நாங்கள் நோக்கின்ற போது வரலாறு பாடம் தொடர்பான விடயங்களை முதலிலே எமக்காக தந்தவர் கிரேக்க நாட்டு அறிஞரான ஹெரோடோட்டஸ் என்பவர். ஹெரோடோட்டஸ் என்பவர் வரலாற்றின் பிதா அல்லது வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுவார். அந்த வகையிலே வரலாறு என்பது கடந்த கால சம்பவங்களுடைய தொகுப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கடந்த காலம் என்று சொல்கின்ற அந்த கடந்த காலத்தை பற்றி பார்க்கின்ற போது புராதன காலத்தினுடைய சுவையான சம்பவங்கள் வரலாறு என சொல்லப்படுகிறது. கடந்த கால சம்பவங்களை நாங்கள் வரலாறாக பார்க்கிறோம். கடந்த கால நிகழ்வுகளை தொகுத்து கூறும்போது அவை வரலாறாக பேசப்படுகிறது.